ஓம் ஹ்ரீம் பைரவி க்லாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. உண்மையான ஜோதிடர் யாரு? கண்டுபிடிக்கிறது எப்படி? பாருங்க, நீங்க ஒரு பர்த் டீடைல்ஸ் கொடுக்கும்போது உங்க ஜாதகம் பார்த்து அவர் பாஸ்ட்ல இந்த டைம் பீரியட்ல இந்த இவெண்ட்ஸ் நடக்கிற சான்சஸ் இருந்திருக்கு அப்படி சொல்லணும். அவர் இந்த டைம் பீரியட்ல இந்த மாதிரில ஈவெண்ட்ஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருந்திருக்கு. ஸோ அப்படி ஒரு பாசிட்டிவ் சொன்னா அவரை நம்ம லக்னத்தை கண்டுபிடிப்பாங்க. லக்னம் எதுக்குன்னா ஒரே ராசியில ஒரே நட்சத்திரத்துல 1000 பேர் கோடி பேர் பிறந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்படின்னா அது நம்ம இண்டிவிஜுவல் ஜாதகம் இல்லை, லக்னம் கண்டுபிடிச்சாதான் அது சொல்ல முடியும். அதுக்கு பாசிட்டிவ் இவெண்ட்ஸ் சொல்லணும். ரெமெடி சொல்லும்போது நியூமராலஜி, டேரட் கார்டு, ருத்ராட்சம், ஜெம் ஸ்டோன்ஸ் இது எல்லாமே ஜோதிடத்துல இல்லை. புருஹத் பராசர ஓரா சாஸ்திரத்துல கால சர்ப்ப தோஷம் இல்லை, செவ்வாய் தோஷம் இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு. அங்க இருக்கிற ரெமிடிஸ் என்ன? ரொம்ப சிம்பிளான ரெமிடிஸ். கஷ்டத்துல இருக்கிறவர் எப்படி அவ்வளவு செலவு பண்ண முடியும்? சிம்பிளான ஜபம், தானம் 2 தான் இருக்கு. இப்படியெல்லாம் அதை சொல்லணும். இந்த மாதிரி ஜோதிடம் சொல்றவர்கிட்ட நீங்க போங்க, உங்க ஜாதகம் காட்டுங்க, அவர் சொல்வாங்க. எதுக்குன்னு உங்க பாஸ்ட் சொல்றவர் ஃபியூச்சர் கூட அவர் சொல்லுவாங்க. நிறைய பேர் கேட்பாங்க, சார் நீங்க எப்படி ஜாதகம் பார்ப்பீங்க? நான் ஃபர்ஸ்ட் இந்த தசா பீரியட்ல நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன், ஜெமினி சிஸ்டம் அப்ளை பண்றேன், பிரஷ்ன சாஸ்திரம் பார்க்கிறேன். யாருக்கு ஜாதகம் இல்லையோ அவரோட கை ரேகை நான் பார்க்கிறேன். கை ரேகையில் இருக்கிற லைன்ஸ் வச்சு பிரஷ்ன கோண்ல பார்த்து ஒரு டெக்னிக்கல், அது நஷ்ட ஜாதகம்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு, அதை பார்த்து நான் அப்ளை பண்ணிட்டு அஸ்ட்ராலஜி சொல்றேன். இவ்வளவு விஷயங்கள் எல்லாமே ஜோதிடத்துல நிறைய பேர் சார் அவர் சனி பத்தி, குரு கிரகம் பத்தி 1 hour 2 hours பேசுறாங்க, என்னென்னமோ பேசுறாங்க ஜோதிடம் பத்தி. ஆனா நமக்கு அது எல்லாமே வேணாம். நமக்கு பாஸ்ட் ப்ரெடிக்ஷன் சொல்லிதான் ஆகணும். நான் எப்படின்னா, ஒரு தடவை அவரோட ஜாதகம் பார்த்து எனக்கு பாஸ்ட்ல நடக்கிற சில ஈவெண்ட்ஸ் சொல்ல முடியலன்னா நான் அவருக்கு கன்சல்டேஷன் கொடுக்க மாட்டேன். ஸோ இது என்னோட ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். எதுக்குன்னா, இந்த பர்த் டைம் சரியா இல்லைன்னா ப்ரெடிக்ஷன் கொடுக்க முடியாது. இது மனசுல வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த ஜோதிடத்துல இந்த மாதிரி ஜாதகம் பார்க்கணும்னா நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க கன்சல்டேஷன் புக் பண்ணலாம். ரிச்சிக ராசி 2026 ஏப்ரல்ல பிறந்தவருக்கு, இந்த ரிச்சிக ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு நாம பார்க்கலாம். ஸோ ரிச்சிக ராசியில இந்த பஞ்சம பாவத்தை பார்த்தா, சதுர்த்த பாவத்தை பார்த்தா ராகு, மர்க்யூரி, செவ்வாய், இவ்வளவு கிரகங்கள் இருக்கு. ஸோ அப்படி நாம பார்க்கும்போது நிறைய ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் இருக்கு உங்களுக்கு. ஆனா ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம் அதிகமா இருக்கு. நம்ம பாசிட்டிவா பார்த்தா நிறைய பேர் சாரி வீடு தேடிட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்கலன்னுவாங்க. அவருக்கு வீடு கிடைக்கலாம். இப்போ வாஸ்துபடி நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ அந்த சிஸ்டமேட்டிக்கா அந்த ஹவுஸ் இருக்கணும் என்று அவர் யோசிப்பாங்க. அந்த மாதிரி நீங்களே இஷ்டப்படுற ஒரு வீடு உங்களுக்கு கிடைக்கும். ப்ராப்பர்ட்டி விற்கிறதுக்கு ட்ரை பண்ணிருப்பேன், சார் என்னோட ப்ராப்பர்ட்டி இருக்கு சார், அது சேல் ஆகலைன்னுட்டு. அதுக்கு இங்க சிம்பிளா ரெமிடிஸ் இருக்கு, நீங்க எனக்கு கால் பண்ணி கேட்கலாம். அது பண்ண கண்டிப்பா சேல் ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி சேல் பண்றதுக்கு யாரு ட்ரை பண்ணிருக்கீங்களோ அவர் எல்லாருக்குமே நல்லா ஒரு தகவல் கிடைக்கும். அவருக்கு யோகம் இருக்கு. பூர்வீக சொத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில ஏதாவது இஷ்யூஸ் இருக்கும் உங்களுக்கு இங்க, இல்லைன்னா உங்க பிளேஸுக்கு சம்பந்தப்பட்ட இடத்துல ஏதாவது லீகல் இஷ்யூஸ் நடந்துட்டு இருக்கலாம், அது சால்வ் ஆகும். அது கோர்ட்ல இருக்கலாம், பேச்சுவார்த்தையில சால்வ் ஆகுற சான்சஸ், செட்டில்மெண்ட் ஆகுற சான்சஸ் இருக்கு. ஸோ நிறைய நாள் எனக்கு ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ் இருக்கு சார், சால்வ் ஆகலைன்னா இந்த டைம் பீரியட்ல இந்த ப்ராப்பர்ட்டி இஷ்யூ சால்வ் ஆகும். நிறைய பேர் இடம் சேஞ்ச் பண்ணுவாங்க. அவர் இருக்கிற இடம் ரெசிடென்ஸ், வாழ்ந்துட்டு இருக்கிற பிளேஸ்ல இருந்து அவர் சேஞ்ச் ஆகிற சான்சஸ் அதிகமா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இத்தனை நாள் அவர் ப்ராப்பர்ட்டி பத்தி யோசிக்கல. இப்ப அவரு நிறைய சான்சஸ் இருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க, எஸ்பெஷலி சைட்ஸ் வாங்குவாங்க இந்த டைம் பீரியட். உங்களுக்கு சதுர்த்தாதிபதி தசை நடந்துட்டு இருந்தா 100% சொல்லலாம் நீங்க ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. 6th house 7th லார்ட், இந்த 6th house ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்கு உங்க மேரிட்டல் லைஃப்ல இஷ்யூஸ் வரலாம். இத்தனை நாள் நீங்க அதை பத்தி நீங்க கவலையப்படலை, இப்ப நிறைய யோசிச்சுட்டு இருக்கீங்க. அந்த விஷயத்துல மேரிட்டல் லைஃப்ல, ரிலேஷன்ஷிப்ல நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தா, ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருந்தா அங்க பிரச்சனைகள் வரும். ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்கு நீங்க பிரியிற ஒரு அதிகமான சான்சஸ் இருக்கு. பஞ்சம பாவம் கொஞ்சம் அஃப்ளிக்டடா இருக்கு. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. அவ்வளவோ
ஒரு கான்சென்ட்ரேஷன் டிஸ்டர்ப் ஆகுற சான்சஸ் அளவு ஒன்றும் இல்லை. அஷ்டம பாவத்தில் இருக்கிற செகண்ட் லார்ட் இந்த 8th ஹவுஸ் வந்து யூஸ்வலா உங்களுக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டடா பணம் வரும். இப்போ நீங்க கடன் பிரச்சனை இருக்கே சார், இது எப்போ இன்னும் கிளியர் ஆகுது, எங்கேருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் கண்டிப்பா வரும். இல்ல பிசினஸ்ல கூட சடன் ஒரு ரைஸ் இருக்கும் இந்த மாதத்துல. எஸ்பெஷலி நீங்க யாராவது பிசினஸ்ல இருக்கீங்களோ, இந்த ராசியில பிறந்தவர் கண்டிப்பா உங்களுக்கு எங்க இருந்து ஒரு பணம் ஒரு பல்கா உங்க கை சேரும். ஸோ இவ்வளவு யோகங்கள் இருக்கு. ஆனா தசம பாவம் கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் ஆயிருக்கிறதுனால நான் என்ன சொல்றேன்னா, கரியர்ல வந்து யாரும் ஜாப் பண்றதுக்கு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எதுக்குன்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி போனுங்க, ஒரு ஜூன் ஜூலைக்கு அப்புறம். இதுக்கு இந்த கேது கிரகம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். 13 டிகிரினா இன்னும் 1 இயர் வேணும். ஜாப்ல எந்த விதமான பாசிட்டிவ் சேஞ்சஸ் இருக்காது. ஒருவேளை இந்த ஜாப் விடுறதுக்கு நீங்க உங்க மனசுல அந்த ஆலோசனை இருந்தா கொஞ்சம் வெயிட் பண்றது நல்லது. புது ஜாப் கிடைக்கிறதுல ரொம்ப லேட் ஆகும். ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்ல நீங்க உங்க ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்ல எங்க இருந்து உங்களுக்கு பிரச்சனை வரும் நீங்க அதை பத்தி யோசிக்கல. ஆனா அவரு வந்து உங்களை அங்க இருந்து இது பண்றதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்ல நிறைய எதிரிகள் ஆயிடுவாங்க. இதுதான் பிரச்சனை இந்த ராசியில பிறந்தவருக்கு இந்த டைம் பீரியட்ல. கரியர் ரிலேட்டட் இஷ்யூஸ் நிறைய வரும். ஒரு ஸ்டெபிள் கரியரே இருக்காது. யூஸ்வலா பர்த் சார்ட்ல வந்து நான் பார்த்தபடி அந்த 10th ஹவுஸ் லார்ட் ரொம்ப நல்ல இதாயிருந்தா ரொம்ப நல்லது. அது ஒரு அஃப்ளிக்டட் ஆயிருந்தா வச்சுக்கோங்க, கரியர் லைஃப் லாங் வந்து அவருக்கு ஒரு கரியர்ல ஸ்டெபிலிட்டி இருக்கா சார், ஒரு இயர்ல ஒரு 2-3 ஜாப் சேஞ்ச் பண்ணே சார்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துலும் அவர் இருக்க முடியாது. இது வந்து எப்படின்னா அஸ்ட்ராலஜி எப்படி நம்ம பாக்குறதுன்னா, இது வந்து வெறும் அந்த கிரகங்கள்ல நடக்காது, நம்ம சைக்காலஜிக்கலா நடக்கும். அந்த சைக்காலஜி எப்படின்னா அந்த டைம் பீரியட்ல நமக்கு இந்த டிசிஷன் எடுத்துக்க முடியாது. அவ்வளவு இன்ஃபுளுன்ஸா நாம இருப்போம். இந்த அஸ்ட்ராலஜி ரொம்ப டீப்பரே ஆகிருக்கு. சரிங்களா? இவ்வளவு விஷயங்கள் ருச்சிக ராசியில பிறந்தவருக்கு.